மாமிசத்தினால் மாமிசத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களாய் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனை அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான ஒரு பெரிய மேன்மை அல்லது ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக சிந்தின இரத்தத்தினால் உண்டான ஒரு நன்மை அல்லது மேன்மை என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. எனக்கு தலைப்பு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான நன்மை என்று சொல்லி தான் நான் எழுதியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவின் நன்மை நமக்கு எப்படி வந்தது? ஹல்லேலூயா. சும்மா வராது. அது எப்படி வந்தது என்று சொல்லி நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருந்து. இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் யார்? கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்ட பின்பாக அவருடைய இரத்தத்தினால் உண்டான நன்மை மேன்மை என்ன என்பதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு திருவிருந்து ஆராதனைக்கு முன்பாக இந்த சிலுவையின் அன்பையோ சிலுவையினால் உண்டான அந்த நன்மையும் நாம் தியானிக்கும் பொழுது அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன் நினைக்கிறேன். இதை நான் ஜெபித்து தான் எடுத்தோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கிறோம். மாமிசத்தின்படி புறஜாதிகளாய் இருந்து மாமிசத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உள்ளவர்களாய் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்டிருந்தோம். அல்லேலூயா. புறஜாதிகள் என்று சொல்லப்படுகிறது. மாமிசத்தின்படி நாம் யார்தான்? புறஜாதிகள் தான். இன்னைக்கு ஆண்டுடைய ரத்தத்தினால தான் நாம் என்ன செய்கிறோம்? இன்னைக்கு அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க அவருடைய சொந்த பிள்ளைகளாய் மாற முடிஞ்சது. அதுக்கு முன்பாக நாம் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்பாக அல்லது கிறிஸ்துவை அறியதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கை மாமிசத்தின்படி புறஜாதியாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஆண்டவரால் விரும்பப்படாத ஒரு ஜாதி. 7 ஜாதிகளை கர்த்தர் விரும்பவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். விருத்த சேதனம் இல்லாத எல்லா ஜனத்தையும் கர்த்தர் வெறுத்தார். எப்பங்க? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏத்தியர், எபூசியர், கிர்காசியர், கானானியர், பெலிஸ்தியர் எல்லாரையுமே கர்த்தர் வெறுத்தார். பெலிஸ்தர்லாம் யாருமே இல்லைங்க. நீங்கள் நல்லா பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர் யார் என்று சொல்லி பார்த்தா ஆபிரகாம் அவருடைய ஒரு என்ன செய்த விவாகம் பண்ணி இந்த கேத்தூராளுடைய சந்ததியில் பிறந்தவர்கள் தான் இந்த பெலிஸ்தியர்கள், மீதியானியர்கள். எல்லாருமே யார் தான்? அந்த ஆபிரகாமுடைய சந்ததியில் அவர் கேத்தூரால் என்று அவங்க ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவி யாருக்கா தெரியுமா? ஆபிரகாமுக்கு இருக்க மனைவி யார்? கர்த்தரால் முதல்ல கழுத்த மனைவி சாராள். அதுக்கு அடுத்தது அவங்க எப்போ இதை கல்யாணம் பண்ணாருன்னு தெரியல நமக்கு. அவரை விலை கூட கொள்ளதான் அந்த அம்மாவை நன்கொடை கொடுத்து விலை கொடும் பொழுதுதான் கேத்தூரால் என்று சொல்லி அவளை விவாகம் பண்ணியிருந்தார் சொல்லியிருக்குது. 100 அம்மா சாரால் என்ன செய்தாங்க? பிள்ளை இல்லாதனால இந்த எகிப்திய பெண்ணோடு சேர்ந்து எங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாக்கி தாங்கன்னு சொல்லி கேட்டு அவளை என்ன செய்தாங்க? எகிப்திய ஸ்திரீக்கு மூலமாய் ஒரு சந்ததி உண்டாச்சு. அதுதான் இஸ்மவேல். இந்த கேத்தூரால் மூலமாய் உண்டான சந்ததிகள் அருவருக்கப்பட்ட சந்ததிகளாய் பின் காலத்தில் காணப்பட்டது. நீங்களும் நானும் கூட ஒரு காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி இருக்கும் பொழுது நாம் புறஜாதிகளாய் நாம் இருந்தோம். தேவனுக்கு அருவருக்கப்படத்தக்க ஜாதியாய் இருந்தோம் என்று சொல்லுகிறது. மாமிசத்தினால் நாம் புறஜாதிகள் என்று சொல்லப்படுகிறது. 12வது வசனத்தை வாசிப்போமானால், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின்படி அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவரும். இந்த உலகத்தில் புறஜாதிகள் மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவை சேராதவர்கள். ஒரு காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களாய் விக்கிரகாராதனை செய்து கர்த்தருக்கு அருவருக்கப்பட்ட ஜாதியாய் ஜனமாய் காணப்பட்டோம். நாம் கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தோம்.
காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம். ஆண்டுடைய சுதந்திரத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு நாம் என்ன செய்த பாத்திரமானாய் இல்லாதபடி புறம்பானவர்களாய் காணப்பட்டோம். அடுத்தது வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கும் நம்ம என்ன செய்த அந்நியராய் இருந்தோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லை. நான் ஓடுகிற ஓட்டம் எப்படி இருக்குது? பவுல் சொல்வார், நான் நம்பிக்கையோடு ஓடுகிறேன். என் ஓட்டம் எப்படி இருக்குது? நம்பிக்கையோடு ஓடுறேன். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டேன், எனக்கு ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய ஓட்டத்தில் நம்பிக்கையோடு அவர் ஓடி முடித்ததுனால தான் ஒரு நிறைவு பெறுகிறது. எனக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களாய் வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இயேசு தான் எனக்கு என்ன செய்து நம்பிக்கை. அவர் நித்திய ஜீவனை தருகிறவர், அவர் என் தகப்பன் என்று சொல்லி இன்னைக்கு நம்புகிறோம். அன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாரும் நம்ம தகப்பன் சொல்லக்கூட முடியாதபடி நாம் என்ன செய்தார்? நம்பிக்கையற்றவர்களாய் இருந்தோம். இவ்வுலகத்திலே தேவனை அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எதை கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்தோம். அவருடைய உண்மையுள்ள தேவனை நாம் என்ன செய்யவில்லை, ஆராதிக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லி. இப்படிப்பட்ட நிலைமையில தான் நாம் என்ன செய்தோம்? வாழ்ந்து கொண்டிருந்தோம். முன்னே நீங்கள் எப்படி இருந்தீங்க? தூரமாயிருந்தீங்க. கர்த்தருக்கு எப்படி இருந்தீங்க? தூரமாயிருந்தீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே கர்த்தருக்கு சமீபமானீர்கள். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சு ரத்தத்தை சிந்தினபடினால இன்னைக்கு எங்கேயோ கடந்தோம், தேவனை அற்றவர்களாய் இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தோம், இந்த உலகத்தில் என்ன செய்து தூரமாய் இருந்தோம், புறஜாதிகளாய் இருந்தோம், அருவருக்கப்படத்தக்கவர்களாய் இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினாலே இன்னைக்கு யாராய் மாறிவிட்டோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு சமீபமாய் பக்கத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏன் இயேசுவை அந்த அநேகர் சொல்லலாம், இயேசுவை ஏன் சிலுவையில் அவங்க தெய்வத்தை என்ன செய்து அமைதலாக இருந்துச்சே, பாவமாக இருக்க அந்த தெய்வத்தை என்ன செய்யிட்டாங்க? நிர்வாணமாக சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அவர் உண்மையான தெய்வமாக இருந்தால் வந்திருக்கணும்ல சொல்லி நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அது இந்தியாவிலே வேற எங்கேயோ தெரியல, ஒரு வாலிபர்கள் எழும்பி இயேசுவை பயங்கரமாக கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பெரிய கூட்டம் அவருக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறது. ஆனால் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தவன் தாகம் எடுத்தது. அந்த தண்ணியை குடிச்சிட்டு மறுபடியும் வந்து கிண்டல் பண்ணி சிரிக்க வைக்கணும் என்று சொல்லி அவன் நினைத்து மறுபடியும் தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு வாயை திறக்கிறான். வாயே திறக்க முடியல. என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், அதனால் வாய் திறக்கிறான். மறுபடியும் ஓடி போய் தண்ணி குடிக்கிறான். மறுபடியும் வாயை திறக்கிறான், வாய் திறக்க முடியல. மறுபடியும் தண்ணி குடிக்கிறான், முடியல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை கிண்டலும் கேலியுமாய் நக்களுமாய் அல்லது அந்த கிறிஸ்துவின் சிலுவையின் மேன்மையை அறியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டு ஒரு ஜனம் அதை கிண்டல் கேலியாய் பண்ணி கொண்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவ தேவ பிள்ளைகள் சிலுவையின் மேன்மை என்ன என்று சொல்லி அறியாதபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிலுவைக்குரிய என்ன செய்த மேன்மையை என்ன செய்ய கர்த்தருக்கு செலுத்தாதபடி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு ஆண்டவர் சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தினால நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருக்கு பக்கத்தில் வந்திருக்கோன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்க ஆண்டவருக்கு எப்படி இன்னைக்கு தூரமாக இருந்த நீங்க இன்னைக்கு இயேசுவின் பக்கத்தில் வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் நாம் வந்துட்டோம். இன்னைக்கு ஆண்டருக்கு என்ன செஞ்சோம்? சமீபமாயிட்டோம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படி சொல்லி நம்ம வாசிக்கலாமா? அடுத்த வசனம், எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். இயேசுவின் சிலுவையின் இரத்தத்தினாலே, சிலுவையில் அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்ததுனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கும் நமக்கு இருந்த பகையை நீக்கினார். முதலாவது என்ன செய்தாரு? பகை என்ற பிரிவினை நீக்கினார். ஆண்டவருக்கு நமக்கு என்னங்க பிரிவினை இருந்தது அப்படின்னு சொல்லி, இது எங்க உண்டானது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆதியாகமம் 3 அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிப்போமானால், அவள் வித்து
வித்துக்கும் உன் வித்துக்கோ நான் என்ன செய்வேன், பகையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஸ்திரீயின் வித்துக்கு என்ன செய்த, அவள் வித்துக்கோ உன் வித்துக்கோ பகையை உண்டாக்குவேன். அன்னைக்கு உண்டான பகை கிறிஸ்துவை விட்டு பிரித்தது. கிறிஸ்துவை விட்டு எப்படி பிரித்தது, பிதாவை விட்டு எப்படி பிரித்தது அப்படின்னு சொன்னால் அப்படியே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 59:2. உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. எனக்கு ஏதேன் தோட்டத்தில் கீழ்ப்படியாமையினால் உண்டான தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள பகை அப்படியே வளர்ந்து கொண்டே வருகிறது. எப்போ வரைக்கும்? இப்போ வரைக்குமே வளர்ந்து கொண்டு தான் வருகிறது. யாரெல்லாம் இந்த சிலுவையின் இரத்தத்துக்குள்ளாக சிலுவையின் உபதேசத்துக்குள் வருகிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவருக்கு சமீபமாய் மாற முடியும். அது மாத்திரமல்ல, அவர்கள் மாத்திரம்தான் பகையை என்ன செய்யணும், ஆண்டவர் சிலுவையிலே அடைத்து இருதிரத்தாரை ஒன்றாய் சேர்த்தாரே. இன்னைக்கு பாவியாய் இருந்த நம்மையும் பரிசுத்தராகிய பிதாவையும் ஒன்றாக சேர்க்கும்படியாக, பிதாவுக்கும் நமக்கு இருந்த பிரிவினையை மாற்றும்படியாய் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினார். இந்த பகை எங்கு உண்டானது? ஆதியாகமத்திலே ஆதி மனிதனிடத்திலே உண்டானது. அது எப்படி மனிதனுக்குள் தொடர்ந்து வருகிறது என்று சொன்னால், உங்கள் அக்கிரமலே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள் இது என்ன செய்து தேவனோடு நெருங்க முடியாதபடி ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்கி கொண்டே வருகிறது. மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிளவு காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பிளவை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் ஸ்திரீயின் வித்தார் என் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி முகத்தை உங்களுக்கு என்ன செய்தான், மறைக்கிறது. பாவம் பிரிவினை உண்டாக்குறது. பாவங்கள் என்ன செய்து நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாதபடி என்ன செய்து தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அக்கிரமங்களும் பாவங்களும் இப்படியே மனிதன் என்ன செய்து தனித்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. தேவனோடு அவனை சேர வைக்க முடியவில்லையே, பிதாவோடு அவன் ஒன்றாக முடியவில்லையே என்று தான் ஆண்டவர் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய இரத்தத்தினால் ஆண்டவருக்கு சமீபமாய் வந்தது மாத்திரமல்ல, இன்னைக்கு பிதாவோடு சேரக்கூடிய ஒரு பெரிய சிலாக்கியம் எப்படி கிடைத்தது என்று சொன்னால், நம்முடைய அக்கிரமங்களை நீக்கி கர்த்தர் என்ன செய்தார், நம்முடைய ஞானஸ்நானத்தின் மூலமாய் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களை என்ன செய்து மறித்து நீதிக்கு நாம் எப்பொழுது பிழைக்கிறோமோ அப்பொழுதுதான் பிதாவோடு என்ன செய்கிறோம், ஒன்றாக சேர்க்கப்படும்படியா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இன்னும் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டாம், பிதா விட்டு விலகி இருக்கிற காரியங்கள் நமக்கு இல்லாதபடி சிலுவையின் மேன்மையை நினைத்து அவரோடு கூட என்ன செய்ய வேண்டும், ஒப்புரவாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சமாதானக்காரர் ஆனார். அது மாத்திரல்ல, நமக்கு பிதாவுக்கு இருந்த பிரிவினையை கர்த்தர் என்ன செய்தார், நடிச்சுவரை தகர்த்து போட்டார் என்று சொல்லியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்தாராம், 15வது வசனத்தில் நம்ம என்ன செய்கிறாராம், புதிய மனுஷனாக மாற்றுகிறாராம். அல்லேலூயா. புதிய மனுஷனாக மாற்ற வாசிக்கலாமா? சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினால என்ன செய்தாரு, ஒழித்தார். நியாய பிரமாணத்தில் என்ன செய்து 613 கட்டளைகள் இருக்கிறது. அந்த 613 கட்டளைகளையும் மனுஷன் கை கொள்ள வேண்டும். அப்படி அவன் கை கொள்ளாமல் போகும் பொழுது அவன் என்ன செய்ய முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை, தேவன் வைத்திருக்க அந்த தேசத்தை அவன் காண முடியாது. புரியுதுங்களா? அந்த சட்ட திட்டங்கள்ல ஒன்று கீழ்ப்படியாமல் போனாலே அவனால் என்ன செய்ய முடியாது, முழு நியாய பிரமாணத்தை மீறுகிறவனாய் இருப்பான். நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், 613 கட்டளைகள் இருந்தாலோ இந்த 10 கட்டளைகளுக்கும் எவன் கீழ்ப்படுகிறார்களோ, எவள் கீழ்ப்படுகிறாளோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த 10 கட்டளைகள் இன்னும் மனப்பாடமாக நமக்கு தெரியாது. யாருக்கெல்லாம் தெரியும்? அங்க பார்க்காத கடகடன்னு ஏஞ்சி சொல்ல முடியுமா? 10 கட்டளைகளை ஏஞ்சி கடகடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஏஞ்சி சொல்லுங்க.
சொல்லுங்க, சொல்ல தெரியாதா? 613 கட்டளை நான் சொல்லி தந்தேன்னா நீங்கள் எத்தனை கட்டளைகள் என்ன ரைட் போட்டு நீங்கள் செய்ய முடியும்? 10 கட்டளையும் என் மனசுக்குள்ளே வைக்க முடியல. முதல்ல கட்டளை என்ன? என்னை அன்றி உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். 2வது கட்டளை, யாதொரு விக்கிரத்தை சொருவத்தையும் வணங்க கூடாது. அடுத்தது, டாடா டாடா டாடா. என்னடா தம்பி பசங்களா, திருப்பி யாரா படிங்க பார்க்கலாம். அதை பார்த்தே படிங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியட்டும். நானும் எத்தனை தடவை அதை சொல்லி சொல்லி சொல்றேன். 3வது கட்டளை என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நீங்க சொல்றது எனக்கு காதுலே விடல. 3வது என்னப்பா? கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாது? வீணிலே. என்னை அன்றி உனக்கு வேற தேவன் இருக்க வேண்டாம். 2வது, யாதொரு விக்கிரதையும் சொருபத்தையும் என்னை வைக்காத. 3வது, என்னுடைய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அடுத்தது, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கடவாய். யாரெல்லாம் பரிசுத்த நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறீங்க? அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமையே மறந்து போயிடும். ஞாயிற்றுக்கிழமையே என்ன செய்யட்டும்? மறந்து போயிடும். அன்னைக்கு தான் லீவு, அன்னைக்கு நல்லா படு. அல்லேலூயா, தூங்கு. அடுத்த காரியம், தகப்பனையும் தாயும் என்ன செய்யணும்? யாரெல்லாம் கனம் பண்ணுறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, கனம் பண்ணுறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் கீழே உட்காந்துருக்கவங்களாம் கனம் பண்ணுறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? கனம் பண்ணுறீங்களா, ஏற்று பேசுகிறீங்களா? அல்லேலூயா. அம்மா, பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? தயவுசெய்து கண்ணாடி கழட்டி பார்க்குறேன். ஏன்னா ஒரே மங்களா தெரியுறீங்க. இப்போ தான் கொஞ்சம் தெளிவாக தெரியுறீங்க. யாரெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு அல்லேலூயா சொல்லிட்டீங்க. ஆனால் ஏன் இந்த வசனத்தை சொல்ல மாட்டேன்றீங்க? தாயும் தகப்பனையும் நீ பண்ணலைன்னா பரலோகத்துக்கு போக மாட்டேன். இயேசு கிறிஸ்து உனக்காக ரத்தம் செஞ்சிருக்காரு. அவர் என்ன உன்னை பகையா என்ற சுவரை உடைக்கணும், சட்டத்திட்டங்கள்லாம் மாற்றணும் வந்தார். அதே தேவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். அல்லேலூயா. கல்யாணம் பண்ணுற வரைக்கும் அம்மா அப்பாவை பார்த்துப்பாங்க. கல்யாணம் பண்ணோன்னா அவங்கள கழட்டி விட்டு ஓட்டிடுவாங்க. அவங்க பெரிய தொல்லையாக மாறிடுறாங்க. அப்படியா? அவங்க உன்னை தொல்லைன்னு நினச்சிருந்தா அப்பயும் எருக்கம்பாலை ஊற்றி சாவடிச்சிருக்கணும். நீ எல்லாம் உன்னை வெத்து வளர்த்ததுக்கு எருக்கம்பாலை ஊற்றி சாவடிச்சிருக்கலாம். உன்னையப்பா இல்லை, நான் உன்னைய சொல்ல, என்னைய சாவடிச்சிக்கலான்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதனால் உன்னையான்னு கேட்குறேன். அல்லேலூயா. அப்படி எந்த தாய் தகப்பனுக்கும் மனசு வராது. நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களே, நீ விட்டுட்டு போனால் கூட நீ பெத்த பிள்ளைக்கு அந்த மாதிரி செய்ய மாட்டேன். பெத்த அம்மாவுக்கு செய்திருவேன், உன் பிள்ளைக்கு செய்ய மாட்டேன். வன்கண்ணா, நீ யாரு? வன்கண்ணன். கர்த்தருக்கு வன்கண்ணன். ஆணுடைய பார்வையில் நீ யார்தான்? வன்கண்ணன். உனக்கு ஒரு நியாயம், உன்னுடைய பெற்ற தாய் தகப்பனுக்கு ஒரு நியாயமா? பைபிளை எடுத்துட்டு சத்தியத்தின்படி நீ நடக்கலன்னா சிலுவையின் ரத்தத்தை நீ அவமதிக்கிற. ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படி தான் வந்தார். நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யல? மீறி அவர் சொல்லலை. நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றத்தான் வந்தேன் என்று சொல்கிறார். அடுத்த கட்டளை என்னது? கொலை செய்யாதிருப்பாயா. சகோதரனை பகைத்தாலே கொலை. உன் சகோதரனை பகைத்தாலே கொலை. அடுத்தது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அடுத்தது, களவு. யாரெல்லாம் திருடுறீங்க? அப்பா பக்கெட்டில் திருடுறீங்க, வேலைக்கு போகிற இடத்துல திருடுறீங்க. யாரெல்லாம் திருடுறீங்க? என்ன நீ திருடினானோ என்ன செய்யுத? கொலை செய்யாதிருப்பாயாக. அடுத்தது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவுன்னா என்னது? திருடாத இருக்கணும். அடுத்தது, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பதாயா. கேட்டதை சொல்றவனே பிராண சிநேகிதன் பிரிச்சிட. உன்னை நம்பி தானே ஒருத்தர் ஒரு கதை சொல்றாங்க, அவங்க பிரச்சனையை சொல்றாங்க, அதையும் இன்னொருத்தட்ட போய் எடுத்து சொல்றேன், நீ எல்லாம் கிறிஸ்தவளா அப்படின்னா இல்லை. உன்னை நம்பி ஒருத்தர் கதை சொன்னாங்கன்னா அதை மண்ணை போட்டு மூடிட்டு போயிட்டே இரு. பூனெல்லாம் ஆகியிருந்தா என்ன செய்யும்? பள்ளம் தெரிவிச்சு அது மலம் கழிச்சு அதை மூடிட்டு போயிடும். அந்த மாதிரி மூடிட்டு போயிடணும். நம்ம
தப்பாக சொல்லணும்னு வச்சுங்க, மண்ணை போட்டு மூடணும். தப்பாக சொல்ல, ஏன்னா எது சொன்னாலும் என்ன செய்யுது, தப்புன்னு நினச்சிக்குவாங்க. அதெல்லாம் நான் சொல்ல வரல. என்ன சொல்கிறேன், நம்முடைய காரியங்கள். ஆனால் என்ன பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சியது, பிறனுடைய யாதொன்றை என்ன செய்யக்கூடாதா, எடுத்துக்கூடாது, இச்சிக்கக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லி வேத சொல்லுது. சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை நமது மாமிசத்தினாலே என்ன செய்தாரா, கர்த்தர் ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டிக்குவதை ஒழித்து இருதரத்தாரையும் என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு ஒன்றாக மாற்றும்படியாய் புதிய மனிதனாக மாற்றினார். ஹல்லேலூயா. புதிய மனுஷன் யாருங்க, யாருக்கா தெரியுமா? புதிய மனுஷன் எப்படி இருப்பான்னு தெரியுமா யாருக்காது? புதிய மனுஷன் எப்படி இருப்பான்னு தெரியுமா? பழைய மனுஷன் எப்படி இருப்பான்னு தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? வாசிங்க, நான் அதை சொல்லிடுறேன், ஏன்னா தெரியலன்னா கஷ்டம். அதை எபேசியர் 4 அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கலாமா? அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம்போக்கு இச்சைகளாகிய கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு, இந்த கெட்டு போகிற முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கிற இச்சைகளினாலே கொண்டாகிற அந்த பழைய மனுஷன். அல்லேலூயா. புதிய மனுஷன், பழைய வாழ்க்கை வேற. ஆனால் கிறிஸ்துக்குள் வந்த பின்னாடி கர்த்தர் என்ன செய்கிறார், சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை ஒழித்து கர்த்தர் உன்னை என்ன செய்கிறாரு, புதிய மனுஷனாக மாற்ற வேண்டும் என்று அவர் சிலுவையில் 1 அடிகளால் அடிக்கப்பட்டது மாத்திரமல்ல, கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவரா உனக்காக கர்த்தர் ரத்தம் சிந்திருக்கா. அந்த ரத்தத்தின் மேன்மை என்ன? கர்த்தர் உன்னை என்ன செய்யணும், புதிய மனுஷனாய் மாற்றினோம். இன்னைக்கு யூதருக்கு உனக்கு எந்த வித்தியாசமே இல்லாதபடி மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். யூதன் பக்கத்தில் கூட நம்ம நிற்க முடியாது, ஆனால் அவர்களையும் நம்மையும் கூட ஒன்றாய் இணைக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்தா, புதிய மனுஷனாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கா. இன்னும் பழைய மனுஷனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வேண்டாம். சிலுவின் ரத்தத்தினால் உண்டாகிற நன்மையை தெளிவாய் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்த காரியம், உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை இந்த மனுஷனாய் மாற்றும்படிதான் கர்த்தர் என்ன செய்தாரு, சிலுவையில ரத்தம் சிந்தினார். என்ன நீதி? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தாரு, இன்னைக்கு நியாயப்பிரமாணாகிய சட்ட திட்டங்களை எல்லாம் உடைத்து உன்னை புதிய மனுஷனாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி பழைய மனுஷனுடைய எல்லா கிரியைகளையும் நீ விட்டு புதிய மனுஷனுக்குரிய நீதியிலும் நியாயத்திலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனாய் மாற வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன செய்றாரு, சிலுவையிலே மரித்திருக்கார். அந்த அப்பாட்டு வந்து போன என்ன சொத்துக்களை வாங்கிட்டு போன அந்த மகனுடைய வாழ்க்கையில் எல்லாம் அழிஞ்சு திரும்பி வரும் பொழுது அவன் அழுக்கு ட்ரெஸ்ஸோடு குளிக்காதவனாக அவன் அசுத்தம் நிறைந்தவனோடு தான் வந்தான். ஆனால் ஒரு முடிவு வந்தது, நான் தகப்பனுக்கும் பாவம் செய்துட்டேன், பரலோகத்தில் இருக்க தேவனுக்கும் பாவம் செய்துட்டேன், எப்படியாவது நான் உங்கள் பிள்ளைன்னு சொல்லிக்கொள்ள எனக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்று சொல்லி அவன் வந்தபடியினால்தான் அவனுடைய பழைய மனுஷனுக்குரிய எல்லா காரியங்களும் அவனை குளிக்க வைத்தார்கள், புதிய வஸ்திரம் போட்டார்கள், பாதரட்சியை கர்த்தர் கொடுத்தார்கள், மோதிரத்தை கொடுத்தாங்க, அதிகாரம் என்னும் மோதிரத்தை என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க, சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை கொடுத்தாங்க, ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு தான் அவன் அவருடைய தகப்பன் அவருடைய மகனாக என்ன செய்யறான், மாற முடிந்தது. அல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா அசுத்தங்களையும் நீக்கி புதிய மனுஷனா மாற்றிட்டான். ஆனால் கழுவிய பண்ணி சேத்துல புரளும்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டும் மறுபடியுமாய் பழைய மனுஷனுக்குரிய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாகவே தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனாய் நாம் இருக்க முடியாது. நாளுக்கு நாள் சிலுவையின் மேன்மை என்ன, தேவ சாயலாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதற்காய் சிலுவையிலே கர்த்தர் ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. 16வது வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகை, தேவனுக்கு நமக்கு இருந்த அந்த பகையை நீக்கி விட்டார், அதை கொன்று விட்டார். சிலுவையில் என்ன செய்தாரா, கொன்று விட்டார். இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நம்ம ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து சமாதானம் பண்ணினார்.
இங்க பகைய சிலுவையிலே கொன்று இரு திறத்தாரை ஒரே சரிகரமாக தேவனுக்கு என்ன செய்தாரு? ஒப்புரவாக்கி விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அதனால தான் திரைச்சீலை என்ன செய்தது? மேலேருந்து கீழே கழிஞ்சதா, கீழேருந்து மேலே கழிஞ்சதா? கீழேருந்து தான் மேலே கிழிந்தது. திரைச்சீலை கிழிந்தவன இன்னைக்கு அவர் பிரதான ஆசாரியரும் போகலாம், நீங்களும் போகலாம், நானும் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகத்துவமான காரியத்தை கர்த்தர் என்ன செய்யிருக்காரு? பகையெல்லாம் எடுத்து போட்டு இன்னைக்கு நம்மை ஒரே சரிகரமாக கர்த்தர் நம்மை மாற்றிருக்கா. யாருக்கு ஒரே சரிகரமாக? தேவனுக்கு ஒரே சரிகரமாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை ஒப்புரவாக்கியிருக்கா. இன்னைக்கு எவ்வளோ பெரிய மேன்மையை இந்த சிலுவையின் மரணம், சிலுவையின் சிந்தின ரத்தம் நமக்கு உண்டாக்கியிருப்பது என்பதை ஒவ்வொரு மனுஷனும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 17வது வசனத்தை வாசிக்கலாமா? அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இன்னைக்கு ஆண்டவர் வந்தனால தான் புறஜாதிகளாகிய நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆண்டவர் இருந்த நாட்களிலே எத்தனையோ புறஜாதி மக்கள் ஆண்டவரிடத்தில் வந்தாங்களா இல்லையா? 100க்கு அதிபதியை குறித்து பார்த்தா அவன் யூதருக்கு தேவனுடைய ஆலயத்தை கட்டினானுடைய அவன் யூதன் அல்ல. கானானிய ஸ்திரீ வந்தாங்க மகளுடைய சுகத்துக்காக. அவங்களும் என்ன செய்யல? யூதர் அல்ல, அவர்கள் அருவருக்கப்படத்தக்க ஜாதி. ஆனாலும் கூட இந்த புறஜாதிகளுக்கும் யாரால தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால் என் ஆண்டவரால் தான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு அவரால் தான் நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அவருக்கு சொந்த ஜனமாக நாம் வாழ கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதை நம்ம இழந்துட்டு, ஆண்டவரே நான் உங்களோட பிள்ளையா என்னால் இருக்க முடியாது, வாழ முடியாதுன்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போயிடாதீங்க. தயவு செய்து ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. உங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை என்ன செய்யக்கூடாது? நீங்களும் நானும் இழந்து போய்விடக்கூடாது என்பதை கர்த்தர் மறுபடியுமாய் கர்த்தர் சொல்கிறார். அவர் மூலமாய் சமாதானம் என்ற சுவிசேஷத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? அறிவித்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 18வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்தபடியே ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் இன்னைக்கு அவரிடத்துல பக்கத்துல சேரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். நமக்கும் பிதாவுக்கு இருந்த பிரிவினையை என்ன செய்தாரு? மாற்றினார். நம்மை புதிய மனுஷனாக கர்த்தர் என்ன செய்தாரு? மாற்றி சமாதானம் கர்த்தர் பண்ணினாரு. அது மாத்திரமல்ல, ஒரே சரிகரமாய் தேவனுக்கு என்ன செய்த? ஒப்புரவாக்கினார் நம்மை. அடுத்த காரியம், நமக்கு புறஜாதியா இருந்த நமக்கு சமாதானம் என்ற சுவிசேஷத்தை கர்த்தர் கொடுத்தார். இப்ப அடுத்தது ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த காரியத்தில் ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். யார் மூலமாய் பெற்றிருக்கிறோம்? கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கோம். ஆண்டவர் அல்லாதபடி பிதாவிடத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் தான் வழிப்பா, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன். என் வழியாக தான் ஒருத்தர் என்ன செய்ய முடியும்? பிதாவிடத்துல பிரவேசிக்க முடியும். அப்ப பிதாவிடத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினால அவருடைய பிள்ளைகளாய் மாறி அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது மாத்திரமே நாம் என்ன செய்ய முடியும்? பிதாவோடு ஒப்புரவாக முடியும், பிதாவோடு சேர முடியும், பிதாவிடத்தில் போக முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லிது. வேதத்தில் வேற யார் மூலமாக என்ன செய்யுது? பிதாவிடத்தில் போக முடியும்னு சொல்லியிருக்கா? இல்லவே இல்லை. எந்த அப்போஸ்தலர் மூலமாவது தேவனிடத்தில் போக முடியுமா? இயேசுவின் தாயாகிய மரியாள் மூலமாய் ஆண்டவரிடத்தில் போக முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மரியாள்கிட்ட போய் சொல்லணுமா, மரியாள் இயேசுகிட்ட சொல்லுவாங்களா, இயேசு பிதாவிட்ட சொல்லுவாரா, அப்பதான் நம்ம போக முடியும். அப்படி பைபிளில் ஒரு வார்த்தை கூட சொல்லப்படவே கிடையாது. அப்படி ஒரு வார்த்தை சொல்லப்படவே கிடையாது. எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். பஸ்டமா, நான் அப்படி போகக்குள்ள நான் அந்தோனியார் கோயிலில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன். எல்லாமே ஏசுவாமி தானே, ஆண்டவர் தானே சொல்லுவார். சொல்லிடுவேன், உனக்கு தெரிஞ்சது அதுதானே? ஆமான்னு சொல்லிடுவேன். எல்லா இடத்துலையும் ஆண்டு தான் இருக்கார். ஆனால் ஒரு காரியம், விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பானது.
யார் மூலமாகவும் உன்னுடைய செபம் ஏற்றுக்க. ஏன்னா எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோட என் ஆண்டவர் தான் பிதாவாகிய தேவனிடத்துல பரிசுத்த ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவர் மூலம் தான் நீ கத்தட போகணும். அப்ப அவர் மூலமாய் நீ போக வேண்டுமானால் அந்த சிலுவையின் நன்மைகளை, அந்த மேன்மைகளை நீ உணர்ந்து செபிக்கும் பொழுது அல்லது உணர்ந்து நடக்கும் பொழுது தானே நீ போக முடியும், பிதாவோடு ஒப்புரவாக முடியும். இல்லைன்னா எப்படி ஒப்புரவாக முடியும்? பிதாவினிடத்து சேரும் ஸ்லாக்கியத்தையும் அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அப்ப இயேசு மூலமாய் தான் பிதாவிடத்தில் சேர முடியுமோ வழிய வேற யார் மூலமாய் நாம் சேர முடியாது. ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து இரத்தம் சிந்தினார், நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தார். அந்த இரத்தத்தின் மேன்மையை தான் இன்னைக்கு நாம் வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. இன்னைக்கு வீட்டாரமாய், இன்னைக்கு யாராய் இருக்கிறோம்? நம்ம இனி அந்நியர் அல்ல, இனி நம்ம பரதேசி அல்ல. அல்லேலூயா. இனி நம்ம தேவனுக்கு தூரமானவர்கள் அல்லவே இல்லை. யாரெல்லாம் சொல்றீங்க? நான் தேவன் மூலமாய், இன்னைக்கு இயேசு மூலமாய் நான் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தார ஒரே வீட்டாருமாய் மாறி இருக்கேன்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட கூட நாமும் என்ன செய்ய போறோம்? வந்திருக்க போகிறோம். நாம் அந்த பரிசுத்தவான்களோடு கூட நாம் ஒரே நகரத்தாராய் தேவனுக்குடைய வீட்டாராய் நம்மை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆபிரகாமெல்லாம் சும்மா பரலோகத்துக்கு போகலைங்க. ஹல்லேலூயா. அவரை சொல்றாரு, நான் காட்டுற தேசத்துக்கு போ, நீ தேசத்துல எங்கெல்லாம் நடக்கிறியோ அந்தெல்லாம் உனக்கு தருவேன், உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன்னு சொன்னாங்க. அவரும் போனாரு, கீழ்ப்படிந்து போனாரு, அந்த தேசத்துல நடந்தாரு, எல்லாமே செய்தாரு. அவருடைய சந்ததிகளுக்கும் அந்த தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனா ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனம், 11, 13வது வசனம் வாசிக்கலாமா? இவைகள் எல்லோரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று எண்ணி அறிக்கையிட்டு விசுவாசத்தோட அவங்க போகவே இல்லை. அவங்க அந்த தேசத்துல போனாங்க, சுற்றி திரிந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, தூரத்திலே அதை கண்டு அதை பார்த்தாங்க, அதை நம்புறாங்க, அதை அணைத்து கொண்டாங்க. அணைத்து கொண்டு அவர்கள் என்ன சொல்றார்கள்? கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நம்பி இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நாங்க யாருங்க? அந்நியரு, நாங்க பரதேசிகள் தான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க? அறிக்கையிட்டு அவர்கள் விசுவாசத்தோட மரித்தார்கள். இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை என்ன செய்தார்கள்? விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவருடைய தேவன் எனப்பட்ட வெட்கப்படவில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினார். அந்த பரிசுத்தவான்களோடு ஒரு நகரத்துக்கு போகிறோமே, அது எந்த நகரம் என்று சொன்னால், எல்லாரும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்கள்லாம் அந்த தூரத்தில் இந்த தேசத்தை கட்டு அதை அணைத்து கொண்டு அவர்கள் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம பரதேசி தான், நம்ம அந்நியர் தான். இந்த கூடாரம் எல்லாம் ஒரு வாடகைக்கு வாங்கப்பட்ட ஒரு வீடு, அவ்வளோதான். வாடகைக்கு இருக்க இந்த வீடு, இந்த சரீரம் யாருக்காவது நிறையானதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லவே இல்லை, இது வாடகைக்குரியது அப்படின்னு நினச்சி நம்ம இந்த பூமியில் இருக்க வரைக்கும் பரதேசிகள், அந்நியர்கள் என்று சொல்லி வாழ்ந்து, அதையல்ல, அதை காட்டில் ஒரு மேன்மையான தேசத்துக்காக இந்த பூமியிலே வாழ்ந்து அறிக்கையிட்டு மரித்தார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த பரிசுத்தவான்களோடு நீங்களும் நானும் போக வேண்டுமானால் நாம் மாமிசத்தின் கிரிகளை அழித்தே வேண்டும், மாமிச சிந்தைகளை அறித்தே ஆக வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படியா கர்த்தருக்காக நம்மை ஜீவபடியாய் ஒப்பு கொடுப்போமானால் நாமும் அந்த நகரத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. அந்த தேசத்துக்கு போய் அந்த பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாராய் நாம் மாற முடியும். இல்லை என்றால் மாற முடியாது. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ எனக்கு தெரில. நீங்கள் தூங்குறீங்களோ இல்லை முழிச்சிருக்கீங்களோ தெரில, இல்லை கேட்குறீங்களோ கேட்டு விடுறீங்களோ எனக்கு தெரியலை. ஆனால் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். ஒரு நாள் ஜீவ புஸ்தகத்தில் அங்கே ஞாபக புஸ்தகத்தில் எழுதியிருக்கோம், என் பொண்ணு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா, நீ எங்கடா கேட்டுட்டு இருந்த, எங்கம்மா நீ கேட்டுட்டு இருந்த
அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைக்கு நீ ஒரு வார்த்தை கூட கீழ்ப்படியில்லைன்னு அங்கே வரக்குள்ள நியாயம் விசாரிப்பார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கா. இன்னைக்கு வசனத்தை கேட்டு இதன்படி நீ வாழும் பொழுது நீ கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற ஒரு மாளிகையாய் காணப்படுகிறார். வசனத்தை கேட்டு வசனத்தின்படி வாழுகிறவர்கள் தான் கிறிஸ்துவின் மேல் கட்டப்படுகிற ஒரு கட்டடமாய் இருக்கிறார்கள். இதற்கு கிறிஸ்து மூளைக்கல்லாய் இருக்கிறாராம். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசை வினைப்பாக இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி கட்டப்படுகிறீர்கள். இன்னைக்கு கிறிஸ்து எதுக்காக அவரோடு சேர்வது மாத்திரமல்ல, அவர் நம்மை ஒப்புரவாக்குறது மாத்திரமல்ல, இன்னைக்கு புதிய சிருஷ்டியாக புதிய மனிதனாய் மாற்றினது மாத்திரமல்ல, அவர் மேல் கட்டப்படவும் வைக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கூட்டி என்ன செய்றா? கட்டப்படுவதற்காக நாம் ஒரு ஆலயமாய், கர்த்தருடைய பரிசுத்த ஆலயமாய் நம்மை கட்டி கொண்டிருப்பது எதுதான்னா சிலுவையின் ரத்தம் தான், சிலுவையின் உபதேசம் தான். சிலுவையினால இன்னைக்கு பரலோகத்தில் நாம் என்ன செய்யப்படுவோம்? ஒரு மாளிகை, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இறைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்பப்பட்டு கொண்டிருக்க. நீங்களும் நானும் சாதாரணவர்கள் அல்ல, இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இணைக்கப்பட்டு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் தேவனுடைய மாளிகையாக, நாம் அவருடைய மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்பப்பட்டு வருகிறோம். யாரெல்லாம் நான் கர்த்தருக்குள்ள நான் பரிசுத்த ஆலயமாய் எழும்பி கொண்டு இருக்கிறேன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தருடைய சிலுவையின் மேன்மை என்ன? சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தின் மேன்மை என்ன? நீ ஆண்டவர் சிந்தினபடியால் தான் இன்னைக்கு பரலோகத்துக்கு கர்த்தர் உன்னை செய்கிறாரு. உன்னை கொண்டு போய் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆலயமாய் நீங்களும் நானும் எழும்ப வேண்டும் என்பதற்காக தான் அன்னைக்கு கர்த்தர் சிலுவையிலே தன் ரத்தத்தை சிந்தினா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நீங்களும் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே வந்துட்டோம்? ஃபஸ்ட்டு பக்கத்தில் வந்தோம். நமக்கும் பிதாவுக்கு இருந்த பிரிவினையை கர்த்தர் மாற்றி நமக்கும் பிதாவுக்கு என்ன செய்தாரு? நடுச்சுவரை உடைத்தாரு. அது மாத்திரமல்ல, நமக்கு அவருக்கு நல்ல ஒரு சமாதானத்தை பிதாவாக குமாரனாகிய இயேசு உண்டு பண்ணினாரு. நம்மை சிலுவையினால சிந்தின ரத்தத்தினால் அவரோடு இன்னைக்கு என்ன செய்ய ஒப்புரவாகி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஒரே ஆவியினாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பிதாவோடு சேரும் ஸ்லாக்கியத்தை கர்த்தர் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய வீட்டாராய் மாறி இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் மேலே இன்னைக்கு என்ன செய்கிறோம்? மாளிகையாய் கட்டப்படும்படியாய் அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி கொண்டிருக்கிறது? நாளுக்கு நாள் கர்த்தரை சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறதா? அவர் மேல் ஆலயமாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோமா? நாம் இசை வினைப்பாய் அவர் மேல் மாளிகை எழும்பி கொண்டிருக்கிறோமா? அல்லது அந்த வீட்டுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில் செபிக்க ஆரம்பிக்கலாமா? ஆண்டவரே, ஒரு வேளை நான் இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரு வேளை நான் சமீபம் வந்துட்டேன், ஆனால் இன்னும் எனக்கும் அவருக்கும் ஒரு பிரிவினை பகை இருந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன பகை? நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத அக்கிரமங்களும் பாவங்களுமே தேவனுக்கு நமக்கும் பிரிவினை உண்டாகி இன்னைக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்து கொண்டு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அல்லது புதிய மனுஷனாய் கர்த்தர் சிருஷ்டித்தோம், இன்னும் பழைய மனுஷனுக்குரிய காரியங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தையும் மாமிசத்தையும் நினைவு கூறுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாமிசம் தான் கிரியை செய்கிறதா அல்லது ஆவியானவர் கிரியை செய்கிறாரா? நம்ம யோசித்து பார்ப்போம்.